சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகளால் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் சூரியன் ராசிநாதன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதியுடைய பார்வையில் வராரு. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சிங்க. மண்ணு மனையை இழந்துட்டேன், பொண்ணு பொருளை இழந்துட்டேன், உசுறு மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் சத்தியமாக இந்த நேரம் உங்களுக்கான நேரம். ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தனஸ்தானாதிபதியாக புதன், லாபஸ்தானாதிபதியாக புதன். நீங்கள் உங்களுக்காக ஒரு செயல் செய்கிறீங்களோ இல்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்காக ஒரு செயல் செய்வீங்க. பொதுவாக 10 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் வாழ வச்சு பார்க்கக்கூடிய குணம், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தரணும்னு நினச்சா தங்கமாக இருந்தாலும் தந்துடுவீங்க. அதே மாதிரி துரோகம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் உசுறு போகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட சவகாசம் வச்சுக்க மாட்டீங்க. இது உங்களுடைய குணம், உங்களுடைய ராசிக்குண்டான குணமே அதுதான். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தனஸ்தானாதிபதியும் சூரிய பகவானும் சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. அப்போ இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்தில் இருக்கிற தடையாக இருக்கட்டும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைனாலாக இருக்கட்டும், வீடு வாசல் வாங்கிறதுக்காக இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது இல்லையா? அப்போது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார தன்னுடைய மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரிப்படுத்திக்கிடலாம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிடலாம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிடலாம். ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது திருமண ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்க. 2வது பாவகம் எதுங்க? 2வது பாவகம் குடும்பஸ்தானம். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, 2வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கும் இடத்தையும் பார்க்கிறார். யார்? திருமணஸ்தானாதிபதி. அப்போது சூரியன் உங்கள் ராசியாதிபதி, உங்கள் ராசியாதிபதி சூரியனையும் பார்க்கிறார். அந்த சூரியன் தான் இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கார். அப்போ திருமணஸ்தானாதிபதி எப்படி உங்களுடைய ராசியாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் சனி பார்க்கிறாரோ, அதே மாதிரி 5வது பாவகத்துக்கு அதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு இந்த 4 கிரகங்களையும் பார்க்கிறார். இதில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார் இல்லைங்களா? அந்த சனி பகவானுக்கு குரு பகவான் தான் வீடு கொடுக்குறாரு, குரு பகவான் தான் சாரம் நட்சத்திரம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்றது தான் முக்கியம். அப்போ சனி பகவான் சிம்மராசிக்காரங்களுக்கு கெட்டவராகவே இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் 100% சாதகமானவராக இருப்பார். பசுவோடு சேரணும், பசு பன்னியோடு சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனுங்க. ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் சுபகிரகத்துடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுதோ சுபகிரகத்துடைய பார்வை வாங்கும் பொழுதோ அல்லது சுபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ அந்த பாவ கிரகம் சாதகமான பலனை கொடுக்கும். இதுதான் ஜோதிடது விதி. அப்போது இந்த தருணத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க,
சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் முடியும். இந்த பிரபஞ்சம் சிம்மராசிக்காரங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார பல தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை இந்த நேரத்தில் சரிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் அதுவாக எல்லாமே நடக்கும். காற்றடிக்கும் போது கூட ஒரு படி நம்ம முன்னுக்கு போனால் தான் 4 படி முன்னுக்கு தள்ளும் இல்லையா? அந்த மாதிரி இது உங்களுக்கான நேர காலங்கள். அஷ்டமச்சனி நடக்குது, அது நடக்குது, இதெல்லாம் ஓரம் வைங்க. முயற்சின்ற ஒரு விதையை விதைச்சா வளர்ச்சின்ற விருட்சம் வரதான் செய்யும். இந்த நேரம் உங்களுக்கான நேரம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும், படிப்பு ஸ்தானம் லாபஸ்தானம் புதன் தான். அப்போ புதனும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை 17ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த பிராப்தம் இருக்குது. அதாவது வேலையில் பதவி உயர்வு ஏற்படுறது, வேலையே இல்லாமல் இருக்கிறனுங்க வேலையை உருவாக்கி கொடுக்கறது. 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய டபுள் மைண்டு சரியாயிடும். இருக்கிற வேலையில் இருக்கலாமா, வேறு நிறுவனத்துக்கு போகலாமா, வேலை நிமித்தமாக யோசனைகள் இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி வாங்கின பணத்தை கட்ட முடியலையேன்ற ஆதங்கம் ஒரு புறம் இருந்தாலும் கொடுத்த பணம் வாங்க முடியலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யும். இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து செவ்வாவுடன் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிற நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வச்ச நகை நட்டு மீட்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு அடமானம் வச்சிருக்கிறனுங்க மண்ணு மனையில் சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மெயினாக மன வாழ்க்கை நான் முதலே சொல்லிட்டேனுங்க. சிம்மராசிக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி. சனி முழுமையாக இன்றைக்கி நல்லவராக இருக்கிறார். அஷ்டமச்சனியாகவே இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய வீட்டில். அதே மாதிரி இந்த செவ்வாய் சுபஸ்தானாதிபதியுடைய பார்வை, இந்த செவ்வாவுடைய பார்வை சனி மேலேயும், சனியுடைய பார்வை செவ்வாய் மேலேயும். இந்த நிகழ்வுகளால் சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலனை அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலனை சொல்லி இருக்கிறேனுங்க, அனுபவித்து நீங்கள் பலனை சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது பலனை சொல்லுங்கன்றதை விட அனுபவித்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான காலகட்டம் தானுங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லா நேரத்துலையும் தராது. கொடுக்குற நேரத்தில் பயன்படுத்திக்கிடணும். இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.